மக்களே, நம்ம ஊரில் கிராமிய கலைகளை வந்து தமிழ்நாட்டில் நிறுவறதுக்கு சில முக்கியமான கலை நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கும் இந்த மாதிரி காட்டு சைடில் இருக்கிற கிராம மக்கள் தான் வந்து உயிர் கொடுத்து அந்த கலையை வளர்த்துக்குன்னு இருக்காங்க. அந்த கலையை வளர்க்குறதுக்காக ஒரு காட்டு சைடில் ஒரு கிராமத்தில் தருமபுரி மாவட்டம் பென்னாகர வட்டம் பாப்பாரப்பட்டி அருகே இருக்கிற மலையூர் கிராமம், பிக்கிலி ஊராட்சின்னு சொல்கிறாங்க. அந்த கிராமத்தில் இந்த கலைகளை வளர்க்குறதுக்கு ஒரு குடும்பமே அதுக்கான ஆயத்த பொருட்களை தயாரிக்கிறதுக்கு ஈடுபட்டிருக்காங்க. நான் இப்படி இந்த வழியை வரும்போது இதை பார்த்தம்போது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை காமிக்க தான் உங்களுக்காக இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். அப்படியே பாருங்கள் நண்பர்களே, இந்த கலை நிகழ்ச்சிகளுக்கு பொருட்களை எப்படி தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். அப்பா வணக்கம்பா. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, ஓ ரைட், காளி ரெடி, காளி ஆட்டம் ரெடி. கட்டில் தான் செஞ்சுட்டு இருந்தேங்க. சரி, அது வந்து என்னாச்சுன்னா கட்டில் யூஸ் பண்ண முடியல. இதுனா பஞ்சினா எந்த பக்கம் ஒரு பொசிஷன் நம்ம கொண்டு போனாலும் இது வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. ஓ 8 கை அம்மன் 10 கை அம்மன் ரெடி பண்றீங்க. அது இல்லாம தெருக்கூத்துக்கு தேவையான எல்லாம் இப்போ அங்கெல்லாம் முன்னாடி நிறைய தெருக்கூத்து கலை நிகழ்ச்சி கோயில் நடப்பாங்க. சரிங்க, அது தேவையான பொருள் 2 மாவட்டத்துக்கும் நாங்க அது இப்போ நாங்க மாசி மாசம் அமாவாசை முன்னிட்டு நிறைய காளி வேஷம் அதெல்லாம் வந்து தயாரிச்சு. எப்படி நீங்க காளி வேஷம் போடுவீங்களா இல்ல யாருன்னா கேட்கறவங்களுக்கு வாடகைக்கு கொடுப்போம். சொந்த முறையில அவங்களுக்கு வேணும்னா தயாரிச்சு கொடுப்போம், விற்பனை செஞ்சும் கொடுப்பீங்க. உண்டு வாடகைக்கடாலும் வாடகைக்கு உண்டு. நம்ம கூட காளி செட்டு சௌரி எல்லாமே நம்ம கூட ஒரு காளி தேவையான பொருள் அனைத்துமே வாடகைக்கு உண்டு. அது இல்லாம தெருப்புக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம கூட கிடைக்குது. பரவாயில்லைங்களா, நம்ம கலையை வளர்க்கறதுக்கு கிராமத்துல இந்த மாதிரி ஒரு குடும்பம் இருக்கு, சந்தோஷம். அப்ப என்ன பண்ணிட்டு இருக்காருங்க? அவர் தெருப்புக்கு தேவையான பொருள் எல்லாம் தயாரிச்சாரு. இந்த பொருள் பூரா நாங்க தாங்க செய்யறது. இப்போ 25 வருஷமா நாங்க செய்யறோம். உங்களுக்கு பெரிய கைத்தட்டுல கொடுக்கணுமே போல இருக்கு. இப்போ வந்து எனக்கு 62 நடக்குது. சரிங்க, என்ன லைட் எரியுதாங்க? இதுதான் அந்த குறைச்சி கோடுங்க பாருங்க, இது இப்படி சுத்துங்க, இப்படி செஞ்சா அருமையா இருக்க. இது குறைச்சி தலைமையில பாஞ்சாலியம் வச்சுக்கிண்டு வெளியே நாடகத்தை நடிக்கும் போது பருத்தி கூட செய்யறது. எத்தனை வருஷமா அதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? 25 வருஷமா செய்யறோம். இதுக்கு முன்ன இந்த மாரியம்மால இந்த முகமூடி போட்டு ஆடுங்களா, நரி, ஆமா, கிளி தலை கிளம்புனால இந்த சில பொருளுங்கெல்லாம் அப்படியே செஞ்சுட்டு இருந்தோம். அப்ப செஞ்சுட்டு இருக்கும்போது மீண்டும் நாடக கலை அதிகம் வளர்க்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஆசிரியர் சொன்னாரு. சொல்லும் போது சரி நானே செய்யறோம் இது வரைக்கும் அப்படின்னு இப்போ இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் 2 மாவட்டத்துக்கும் பொருள்கள் தயாரிச்சு 2 டிஸ்ட்ரிக்ட் கொடுக்குறீங்க. ஆமா கொடுக்குறோம். எல்லாத்தாலும் ஆடுறது நம்ம பொருள் தான். சரிங்க, இது வந்து குறைஞ்ச விலையில தான் நானு சின்ன விலையில இருந்து இப்பதான் ஒரு 4000 3000 5000 கொடுக்குறாங்க. இதுவே நாங்க அப்படி காலம் கழிச்சுக்கின்னு இந்த வேலையிலே இருக்கிறோம். பரவாயில்ல, 62 நடந்து போச்சு. எனக்கு மெட்ராஸ் போய் எனக்கு பயில எல்லாம் பென்ஷன் கொடுக்குறோன்னு அது கொஞ்சம் சீக்கிரமா என்னை பாதுகாப்பாது கண்ணு சுத்தமா ஊசி கோப்படுத்துல இந்த தொழிலை செஞ்சு இந்த மாதிரி இவ்வளவு வந்து இந்த தொழில் இப்ப விட்டுட்டாலே கையில காசு வர்றது இருக்கிறதுல என்ன வேலை பண்றதுன்னு தான் இது செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஓய்வு ஊதியம் கொடுக்கறதுக்கு மெட்ராஸுக்கு போய் நீங்க என் பையில கண்டிப்பா உங்களை மாதிரி ஆளுங்கள் எல்லாம் இந்த அரசாங்கம் ஊக்குவிக்கும், கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது என்னப்பா இது இதாவது வந்து காளி முடி காளி வேஷம் போட்டு பாரு இந்த இது கட்டி இன்னும் ரெடியா வச்சிருக்கீங்க பாருங்க. ரெடியா வச்சிருக்காங்க பாருங்க. பரவாயில்ல வச்சு இப்படி கட்டுறது தம்பி நீங்க போய் வச்சுக்கோங்க. இப்படி கட்டி பொம்பளைங்களுக்கு நிறைய பெரும்பாலும் காளி வேஷம் நானே போட்டு குரு எல்லாம் எழுதி கூட்டுட்டு வந்தா எங்களுக்கு 100 200 கொடுக்குறாங்க. பரவாயில்லைங்க, அது வச்சு நாங்க பண்றோம். ரைட், இந்த மாதிரி நிறைய கலரா செஞ்சிருப்பீங்க போலயே. ஆமா ஆமா, எல்லாம் நம்ம ஒரு டிசைன். இந்த பாருங்க, இன்னும் நமக்கு பிடிச்ச மாதிரி புதுசானாலும் செஞ்சு கொடுக்குறாங்க. வாடகை வேணுனாலும் வாடகைக்கு எடுத்துட்டு போறாங்க. புதுசா வேணுனாலும் அம்மன் மேசத்துக்கு எங்க வேணுனாலும் கொடுக்குறோம். 7 சோளம் 1000 எத்தினி சிலங்கி எல்லாம் சகலமானதும் அம்மன் மேசத்துக்கு அத்தினிக்கும் நாங்க மேக்கப் கொடுக்குறோம். மேக்கப் போட்டு விடுறோம். வந்து கொடி வந்து போட்டு விட்டாலும் சரி, இல்ல அவங்களே போட்டு ஆடி கொடுத்தாலும் சரி, இதான் தயாரி இருக்கு.
நிறைய பாருங்க இது அதாவது வந்து சரிப்பா அது என்னது இது இந்த கர்ணா துச்சோதரன் இந்த ஆளுங்க பெரிய பாண்டவ மன்னர்கள் போல இப்படி கட்டி இதுக்கு ஆவணியான பொருள் எல்லாம் கட்டி இப்படி ஆடனா இது தயாரிக்கிறது இது கர்ணன் முடி கர்ண ஆஸ்பத்திரி இதான் முடி துரியோதன அண்ணன் கர்ணங்கிற இருக்கிறாருல்ல ஓகே தெற்கூத்து கலைக்கு இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான வேலைங்க ஆமா இது முக்கியமானது துச்சோதரன் இந்த வேலையை செய்வாங்க முதல்ல வேஷத்துக்கு இது பயன்படுத்துறாங்க கர்ண வேஷத்துக்கு துச்சோதரனுக்கு இது பயன்படுத்துது சரிங்க சரி அதாவது வந்து பாரு இது அடுத்து என்னப்பா அது அடுத்து துரியோதன தான் பயிற்சி வேஷம் ஆண்டு வரக்கூடிய துரியோதன மகாராஜன் சொல்லுகிறாங்களா தெற்கூத்துக்குன்னு வரும்போது இவர் தான் முதல்ல